بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. நுகரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் பெரும் கிருபை உற்சாக கருணை அவர் படைத்த இந்த பூமியிலே அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடத்தில் அவனுக்கு விருப்பமான ஒரு விவாதத்தை நிறைவேற்றுவதாக வந்திருக்கின்றோம். நமது தொடர் தலைப்பு அழகிய ஆசைகளும் ஆபத்தான ஆசைகளும். 2 நாட்கள் அதை பற்றிய சுருக்கத்தை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஈமானிய மனிதனுடைய ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சாமானிய மனிதனுடைய ஆசை எப்படி இருக்கும் என்ற சில பல தகவல்களை நாம் பார்த்திருக்கின்றோம். நாம் ஈமானிய மனிதர்களாக இருக்கின்றோம் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். ஓரளவு அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, அவனுக்கு இணை வைக்காதவர்களாக, சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கா இல்லையா? சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கா இல்லையா? இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் ஆசை மட்டும் இருந்தால் போதுமா என்பதற்கு, ஆசை மட்டும் இருந்தால் போதுமா? அதற்கான வழிகள், அதற்கான முயற்சிகள், அதை பற்றி எதிர்பார்ப்பு, அதை பற்றி ஆர்வம் நமக்கு வேண்டும். அதன் அடிப்படையில் பயணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்க வேண்டிய முறையில், முயற்சிக்க வேண்டிய முறையில் முயற்சிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அடிப்படை இப்படியானால் நாம் ஈமானிய மனிதர்கள் நம்பிக்கை வைப்போம். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை உண்டு. அந்த ஆசையை நிறைவேற்ற சஹாபாக்கள் அப்படியான பெரிய ஆசையை வைத்திருந்தார்கள். துனியாவின் மீது அவர்களுக்கு ஒருபோதும் ஆசையே இருந்ததும் கிடையாது. காரணம், அவர்கள் வாத்தெடுக்கப்பட்டது ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதரின் மூலமாக. அதனால்தான் எதை முன்வைத்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வாசகத்தின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, மூமின்களுக்கு இந்த துனியா சிறைச்சாலை. யாருக்கு சொர்க்கம்? யாருக்கு சொர்க்கம்? காஃபிர்கள். துனியா அஸ்ஸிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், துனியா மூமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்கம். அங்க சுபஹானல்லாஹ். இப்ப இங்க இருக்கக்கூடிய அற்பமான அலங்காரமான துனியாவின் மோகத்தில் உழன்று திரிகின்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒருபோதும் நிராசை அடைந்து விடக்கூடாதுன்னா, ஆசைக்கு எதிரானது என்ன? நிராசை. துனியாவின் மீது ஆசை கொள்ளாமல் மறுமை மீது ஆசை கொள்ளக்கூடிய மனிதர்கள், முத்தகீன்கள், முன் சென்ற சஹாபாக்கள் எப்படி ஆசை கொள்ளாமல் அதே போல ஆசை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாசல் வழியாக அழைக்கப்படுவார். மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாசல், தொழுகையாளிகள் தொழுகின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்.
ஷஹீதுகள் ஜிஹாதுடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். என்ன தர்மம் செய்தவர்கள் சதகா என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். நோன்பாளிகள் ரயான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். இன்ஷா அல்லாஹ் ரயான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்பினுடைய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்திருக்கின்றோம். அவர் சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆர்வத்தோடு கேட்கின்றார்கள். எவ்வளவு ஆசை பாருங்க, எவ்வளவு ஆர்வம் பாருங்க. ஆனா இதுல என்ன ஒன்றுன்னா, அதற்கான எந்த தயாரிப்பும் இல்லாமல் அவர்கள் ஆர்வப்படவில்லை, ஆசைப்படவில்லை. நமது ஆசையில சொர்க்கத்துக்கு போகும்போது ஆசை இருக்குது, ஆனா அதுக்கான தயாரிப்புகள் மிக மிக குறைவு. இல்லையா? மிக மிக குறைவு. எல்லாவற்றுக்கும் தகுதியாக இருந்தும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அத்தனை வாசல் வழியாக நுழையக்கூடிய மனிதர்கள் யாரேனும் உண்டா? இவங்க சொன்ன அத்தனை வாசல் வழியாகவும் நுழையக்கூடியவர்கள் யாரேனும் உண்டா? எந்த ஆசையில் எந்த ஆர்வத்தில் அவர் கேட்கின்றார் என்பது தெரிந்த உடனே முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அத்தனை வாசல் வழியாகவும் நீங்கள் நுழைய வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். எப்படி அந்த ஆசை கேட்டவுடன் ஆதரவு வைக்கின்றேன். இப்படித்தான் எல்லாவற்றிலும் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்தில் நுழைவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்தில் நுழைவார்கள். யாரு? 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு நுழைவார்கள் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான அடையாளத்தையும் சொன்னார்கள். யாரை பற்றி? யார் அவர்கள்? சகோதரர்கள் தெரியுமா? ஷாஹித் தெரியுமா? தெரியும். யாரு? அவர்கள் சகலும் பார்க்க மாட்டார்கள். பெரிய என்ன பறவை சகலம் பார்க்க மாட்டார்கள், ஓதி பார்த்திருக்க மாட்டார்கள். ஓதி பார்ப்பது என்பது ஷிர்க்குக்கு இணையான ஓதி பார்த்தல். மார்க்கத்தில் ஓதி பார்த்தல் அனுமதி உண்டு, ஷிர்க்குக்கு இணையான ஓதி பார்த்தல் சொல்லிட்டு இப்படி 70,000 நபர்கள் என்ன கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் நுழைவார்கள் கேட்ட உடனேயே கேட்ட உடனேயே எழுந்தார் நபித்தோழர் என்ற நபித்தோழர் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, நான் அந்த கேள்வி கணக்கின்றி நுழைகின்ற 70,000 நபர்களை நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதரை, இப்படியாக பாருங்க, ஒரு சகாபி இப்போ அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல நிறைய சகாபாக்கள். அனஸ் இப்னு நதர் அவருடைய செய்தி நமக்கு தெரியும். என்ன, எதிரி போர்க்களத்திலே உள்ளே நுழைந்து எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று அவரை போல நிறைய சகாபாக்கள் கையிலே பெருந்த வளர்ச்சி கையில வைத்து கைக்கும் வாய்க்கும் உள்ள இடைவெளி எவ்வளவுதான் இருக்கிறோம். அப்ப சொல்றாங்க, இந்த இடைவெளி கூட நான் சொர்க்கத்தின் மீது ஆசைப்படுகிறேன் என்று தூக்கி எறிந்துவிட்டு எதிரிகளுடைய களத்தில் நுழைந்து போட்டு சகிதாகி ஒட்டுப்பட்டு பல துண்டுகளாக என்ன ஜிகாதிலே கலந்து கொண்டவர்கள் சகாபாக்கள். எப்படி நுழைந்தாங்கன்னா எப்படி சொல்றாங்க, எதிர களத்தில் வா வா என்று உள்ளே நுழைகின்ற பொழுது மற்ற சகாபாக்கள் கேட்கின்றார்கள், என்ன வார்த்தை இது, எதை நோக்கி அடைக்கின்றீர்கள்? அவர்கள் வார்த்தை என்ன, உகது மலையில் சொர்க்கத்தின் வாசனையை நான் என்ன, உகது மலை கடையில் உகது மலை அடிவாரத்தில் நான் சொர்க்கத்தின் வாசனையை நுகர்கின்றேன் என்று அவர்களால் சொல்ல முடிந்தது என்றால் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்றார். இப்படியான ஆசைதான் நமக்கான ஆசையாக இருக்கும். இந்த துனியாவின் மீதான கிடைக்கக்கூடிய அற்பமான அலங்காரமான ஆடம்பரமான தற்காலிகமான நிரந்தரமற்ற அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மீது பொருளாதாரத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடிய என்ன மனிதர்களுடைய பட்டியலில் நமது பெயர் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, ஆண்களுடனே சொல்லுங்க, பெண்களின் மிகச் சிறந்த பெண்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் அடையாளப்படுத்திய பெண்களுடைய 2-3 பேர் சொல்லுங்க. மிகச்சிறந்த பெண்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி இவர்கள் மிகச்சிறந்தவர்கள் அடையாளப்படுத்திய பெண்கள் யாரெல்லாம்? பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹா. இன்னும் சிறப்பித்து சொல்லப்பட்ட
பெண்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற 2 பேர், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா அலைஹிஸ்ஸலாம். யார் ஆசியா? ஆசியா யார்? ஃபிரௌனுடைய மனைவி. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு கொடுங்கோலனாக இருந்த அந்த மனிதனுடைய மனைவியாக இருந்தும் கூட அதனுடைய வரலாறு பெரிய வரலாறு. இந்த நாட்டில் பிறந்த வளர்ந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் ஒட்டிக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்ட என்று நானே இறைவன் என்று மதப்போடு ஆணவத்தோடு தெரிந்த ஃபிரௌன் என்ற கொடுங்கோல் ஆட்சியாளருடைய மனைவி. நபிமாருடைய மனைவி கிடையாது, சஹாபாக்களுடைய மனைவி கிடையாது. யார் பிறந்தாலும் கொன்றுவிட வேண்டும் என்ற கட்டளையிட்டவன். அப்படியான சூழலில் அவனது வீட்டிலேயே யார் வளர்க்கப்படுகிறார்? யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி என்ன? மற்ற எல்லாருடைய சூழ்ச்சியை விட பெரியது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்ன? மனிதர்களுடைய சூழ்ச்சியோட சூழ்ச்சிக்காரன் சூழ்ச்சிக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி மிக வலியது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் என்ன? ஃபிரௌனுடைய வீட்டில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாரும் வளர்ந்து பெரியதாக ஆகி தனக்கு எதிராக கலகம் புரிவார்கள் என்று பயந்தானோ அவனது வீட்டிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அப்படி மாஷா அல்லாஹ் வளர்ந்து பெரிதாகி அவருடைய சொல்லக்கூடிய மார்க்கத்தை கேட்டு தன் மனைவி இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று தெரிந்து பெரிய கொடுமை, பெரிய கொடுமை. அந்த கொடுமைக்கு இடையிலும் அவர்கள் அல்லாஹ் மீது வைத்த ஆசை என்ன கேட்டாங்க? ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டது என்ன சொல்லுவாங்க? மார்க்கத்தை படிக்க வேண்டும். மாஷா அல்லாஹ் என்ன கேட்டாங்க? ஆசியா 66வது அத்தியாயத்தில் 11வது வசனம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தாங்க. ரப்பிபில்லி இன்தகல் பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை தருவாயாக. யார் கேட்ட பிரார்த்தனை? மூமின்களுடைய அந்நியர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட பெண்மணி அல்ல, என்ன சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட சகாபாக்களுடைய மனைவிகள் என்று குடும்பங்கள் என்று வாக்களிக்கப்பட்ட பெண் அல்ல. எவ்வளவு கொடுங்கோலனாக இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதன் என்று அடையாளப்படுத்தப்பட்டாலோ அந்த மனிதனுடைய மனைவி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே புரியக்கூடிய பிரார்த்தனை, அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை தான். நாங்களாம் எப்படி இருக்கணும், என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும். ஆகவே அவர்களே, இந்த உலகம் மோமின்களுக்கு சிறைச்சாலை தான். சிறைச்சாலை எப்படி இருக்கும்? சுதந்திரமாக நினைத்ததை அடையக்கூடிய இடமாக சிறைச்சாலை ஒருவதும் இருக்காது. அப்படித்தான் துனியாவை பார்க்க வேண்டும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய சர்வ சுதந்திரமான ஒரு களமாக நாம் துனியாவை ஆக்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் சென்னை. அப்படியானால் சொர்க்கத்திற்கு ஆசைப்படுவோம். மாணவர்களை ஆசைப்படுவது மட்டும் போதாது, அதற்கான முயற்சிகள் ஈடுபடும். இந்த சொர்க்கம் நரகத்தை பற்றிய சிறு ஒப்பீடு நமக்கு தெரிஞ்சிச்சு வைங்களேன். என்ன எதன் மீது ஆசைப்பட வேண்டும், நமது நோக்கம் எப்படி இருக்க வேண்டும். முதல் நாளிலே ஒரு குர்ஆன் சொன்னோம். நமது நோக்கம், இலக்கு, லட்சியம் எதுவாக இருக்கிறது? என்ன? சொர்க்கம் தான் இலக்கு. அதற்கு எது தடையாக வந்தாலும் அதை தள்ளி வைப்போம் என்பதுதான் மோமின்களுடைய இலக்காக இருக்கும். யார் இந்த துனியாவை நோக்கமாக கொள்வார்களோ நாம் அவர்களுக்கு கொடுப்போம். Can you take more 5 minutes? ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எல்லாம் பேசணும். 10 காலம் முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுமதி தந்திருக்கிறாங்க. சரி, அப்போ நாம் எதை நோக்கமாக கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றார். கேட்டால் எது உங்களுக்கு விருப்பமோ அதை இந்த துனியாவில் தருவேன் வந்தார். இந்த துனியாவில் என்ன கேட்டாலும் சரி அவர் நடவடிக்கை அறிவார். யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன், கேட்காமலேயே கொடுக்கக்கூடியவன். எப்படி? நாம யாரை எதிரியாக, ஏன் அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அவர்களை ஆட்சியாளர்களாக அமர்த்தியவன் யார்? முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். அதுதான் ஒற்றுமை. தகுதியை ஒற்றுமை காணும். என்ன இஸ்லாமிய அடையாளங்கள் ஒற்றுமை காணும். ஒற்றுமைக்கு பேசுறோம்.
எங்க பேசலாம்? முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து நமக்கான வாக்குகளை ஒழுங்குபடுத்தி குறைந்தது 40 சீட்டுகளாவது நாம் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற ஒற்றை எங்க பேசிக்கிறோம்? அரசியல் பேசிக்கிறோம். எங்கே ஒற்றுமை வேண்டும்? தௌஹீத் தான். எங்கே ஒன்றிணைய வேண்டும்? தௌஹீத் தான். இந்த உலகத்துக்கான முயற்சிகள் அப்படியான ஏற்பாடுகள்லாம் தேவைதான். எது பிரதானம் என்பதை முன்னிறுத்தி நம்முடைய எஸ் கமாலுதீன் நம்முடைய மூச்சு முன்னோடி அவர்கள் பேச தௌஹீதால் ஒன்றிணையுங்கள் என்பதுதான் நம்முடைய பிரச்சாரம். இந்த சமூகம் தௌஹீதால் ஒன்றிணையும் என்று எதிர்பார்ப்போம், நம்பிக்கை வைப்போம், அதற்கான பிரச்சாரத்தை செய்யும். அப்போ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஏன் அவன் அளவற்ற எல்லாருக்கும் கொடுப்பான். தன்னையே மறுத்தவர்களுக்கும் இந்த பூமியில் ஆச்சரிய காலத்தை வழங்கக்கூடிய வழங்கியிருக்கிறானா இல்லையா? நாம் நாட்டியவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கொடுங்கோல் ஆட்சியாளர்களை அரியணையில் அமர்த்தியது யார்? நாம பெரிய கணக்கெல்லாம் போடுச்சு, அங்கே ஜெயிச்சிட்டாங்க, இங்கே ஜெயிச்சிட்டான், அப்படி ஓட்டு மாறிடுச்சு, இங்க பெட்டி மாறிடுச்சு. யார் அமர்த்தியது? யாருடைய நாட்டம்? யார் தீர்மானித்தது? யாருடைய விதி? ரப்புல் ஆலமீன் முடிவு செய்தால் உங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் அனுபவிங்கள் என்பதுதான் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி சொல்றார். அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் கொடுப்பான். அல்லாஹ்வே இல்லை என்று சொன்னவன், மறைச்சவன், நிராகரித்தவன், என்ன அல்லாஹ்வை புறக்கணித்தவன், அலட்சியப்படுத்தியவன். ஆனா இந்த பூமியில தான் எல்லாம் இங்க பெரும் பெரும் சொகுசு மக்களாட்களில் மாளிகையில் வாழக்கூடியவர்கள் வாழ்வார்கள். எவ்வளவு ஆட்சியாளர்களாக, அதிபதிகளாக, பெரும் செல்வந்தர்களாக இருந்தவர்கள்லாம் என்ன ஒரு நாளைக்கு பயன்படுத்திய தங்க ஸ்பூனை மறுநாள் பயன்படுத்தாத மக்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வை தூதர் மரணிப்பதற்கு 3 நாளைக்கு முன்னர் என்ன இவர் யூதர்களிடத்திலே கேடயத்தை பணையில் வைத்து தொழிற்காத கோதுமை வாங்கி அல்லாஹ்வை தூதர் என்ன உணவு தயாரித்தார்கள் என்பது வருகிறது. 3 நாளைக்கு மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னர் கேடயத்தை யூதர்களை பணையில் வைத்து தொழிற்காத கோதுமை வாங்கி உணவுனார்கள் என்பது வருகிறது. அல்லாஹ்வை தூதர் மரணிப்பதற்கு முந்தைய இரவும் அன்றை வீட்டில் விளக்கரிக்க ஊற்றி எண்ணெய் இல்லை. யாருடைய வீட்டில் யாருடைய வீட்டு அகிலத்திற்கு அருட்கொடையாக நன்றி நபியை நான் உண்மை அனுப்பவில்லை என்று சொன்ன ரஹ்மத்தின் ஆலனுடைய வீட்டிலே முந்தைய நாள் இரவு விளக்கு எரிக்க எண்ணெய் இல்லை. இந்த வரலாற்றினுடைய சாட்சியாளராக இருக்கக்கூடிய நாம் தான் இந்த துனியாவுக்கு நோடிக்கொண்டிருக்கிறோம் என்றார். எப்படியான ஆசை நம்மை சறுக்கி சொல்லிவிட்டது. இந்த துனியாவுக்கு இதன் ஆசை எந்த இடத்துல எல்லாம் நம்மை தடம்பொருள முயற்சி உள்ளது. அதற்காக போய் ஏமாற்று மோசடி என்னென்ன பாவங்கள் எல்லாம் குற்றங்கள் எல்லாம் நாம் கூட செய்ய ஆரம்பித்து விட்டோம் இல்லையா? ஏன் அது மாதிரி ஆசை? சொர்க்கத்திற்கு இதன் ஆசைகள் இதெல்லாம் இருக்காது. அந்த அடிப்படையில் அவன் அளவற்ற அருளாளன் எல்லாருக்கும் கொடுப்பான். யாராக இருந்தாலும் கொடுப்பான். நிகரற்ற அருளையோ யாருக்கு எங்க ஆயிஷா இங்கதான் கேடை வச்சு வாங்கினாங்க. இங்கதான் முந்தின நாள் போய் விளக்க எரிக்க என்ன வாங்கினாங்க. கஷ்டம் தான், சிரமம் தான். அதனால அங்கே இருப்பாங்க ஆயிஷா. இங்கேதான் யாசிர் சுபையா அவர்கள் கும்பலிக்கப்பட்டார்கள். இங்கேதான் எல்லாரும் சிரமப்பட்டார்கள். சகாபாக்கள் பிலால் அவர்கள் என்ன நெஞ்சின் மீது பாராக்கள் வைக்கப்பட்டது இங்கேதான். ஆனால் அங்கே மிக 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 உயர்ந்த சுருக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வழங்குவானா இல்லை. நாமும் முயற்சித்தால் நமக்கும் வழங்குவோம். இந்த அடிப்படையில் நரகமும் சொர்க்கம் சம்பந்தமான சிறு ஒப்பீட்டோடு சொல்லப்படக்கூடிய செய்தி, சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவின் ஒரு துளி இந்த பூமியில் உள்ளது. சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவின் ஒரு துளி இந்த பூமியில் விழுந்தால் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் போதுமானதாக இருக்கும் அந்த உணவின் ஒரு துளி. நரகத்தில் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவின் ஒரு துளி இந்த பூமியில் விழுந்தால் அதனுடைய நாட்டம் சகிக்க முடியாமல் அத்தனை ஜீவராசிகளும் அடித்து போகும். மனிதன்
தனது மூக்கை பிடித்துக் கொண்டு அதன் நாற்றத்தை சகித்து கொள்ள முடியாமல் நான் செத்து போக வேண்டுமே என்று காதல் மூடுவாங்க. நரகத்தினுடைய உணவினுடைய ஒரு துளி இப்படித்தான் இருக்கும் என்றால், எந்த உணவை உணவு என்றால், எந்த உணவுக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும்னா அந்த அடிப்படையில் பார்க்க ஒரு பூமியுடைய மிகச்சிறந்த ஆசை எதுவாக இருக்கும்? சொர்க்கத்துக்கு. ஒரு பூமியினுடைய மிகச்சிறந்த சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ்வுடைய குருவோடு இருக்கணும், என்ன ஆசை தான். மாஷா என்றாலும் கூட பிரதானமான ஆசையாக ஒரு பூமியின் முன்னிறுத்துவது எது? எதை எதை? அல்லாஹ்வை பார்ப்பது, அல்லாஹ்வை பார்ப்பது. அதுதான் மூமினுடைய மிக பிரதானமான ஆசையாக இருக்கும். அப்படி அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்றால் அதற்கான முயற்சி, அதற்கான செயல்பாடு நம்மிடத்தில் வேண்டும். அல்லாஹ் அந்த நாளில் சில முகங்கள் என்ன அச்சத்தோடு இருக்கும், நெருக்கத்தோடு இருக்கும். ரெண்டு கூட தான் அல்லாஹ் சொல்றான். சில முகங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும், சந்தோஷத்தோடு இருக்கும், ஆனந்தத்தோடு இருக்கும், குதூகலத்தோடு இருக்கும். எங்களுடைய இறைவனை நாங்கள் சந்திக்க போகின்றோம் என்ற மகிழ்ச்சியோடு இருக்கும் என்று அல்லாஹ் கூட்டத்தை சொல்றான். இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான், அந்த நாளில் சில முகங்கள் அச்சத்தோடு, நெருக்கத்தோடு, நிலக்கத்தோடு இருக்கும். ஐயோ, எங்களுடைய இறைவனுடைய வேதனை எங்களுடைய விடுப்பை ஒழிக்க போகின்றது என்று நடுக்கத்தோடு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். ஒருபோதும் இரண்டாவது கூட்டத்தின் பட்டியலில் நாம் வரக்கூடாது என்றால் அன்பானவர்களே, இந்த ரமலானின் பயனுள்ள மாதமாக, இந்த ரமலானின் பயனுள்ள நாட்களாக நாம் கழித்தே தீர வேண்டும். இந்த வாய்ப்பு இனி ஒரு முறை கிடைக்காது என்பதை உணர்ந்தவர்களாக நாளை சகருக்கு நான் எழுந்து அந்த சகர் உணவை உண்டு நோக்கு நோக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்ற கேள்விக்குள்ளோடு தான் நாம் இந்த கோவில் வாழ வேண்டும். அந்த அடிப்படையில் எல்லா நிலையிலும், எல்லா சூழலிலும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய, அல்லாஹ் எல்லா நிலையிலும் நினைத்து வாழக்கூடிய ஒரு நம்பிக்கையாக எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவனாகத்தான் வாழ்வான். அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும், இடது காலை வலது காலை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கு இடையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய அதிர்ச்சியாக கண்கள் செலுத்தக்கூடிய அந்த கண் செலுத்தல்களுக்கு இடையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக இருந்தான். அவனுடைய இறுதியில் துடிக்கின்ற லப்டப் என்ற துடிப்பின் ஓசை, அந்த லப்டப் என்ற இறுதியில் துடிக்கின்ற அந்த துடிப்பின் ஓசைக்கு இடைவெளியில் நினைவு கூறக்கூடியவனாக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய அடியாக இருப்பான். இந்த அறிவில்லா நிலையிலும் அல்லாஹ் நினைவு, சந்தோஷம், மகிழ்ச்சி, மன அமைதி, மன ஆறுதல், மன சமாதானம், மன நிம்மதி எல்லாம் எங்கே கிடைக்க வேண்டும் என்பார்கள். இன்னைக்கே இப்பவே நிறைய பேர் பிளான் போட்டு வச்சிருக்காங்க. நோம்பு முடிஞ்ச உடனே ஊட்டியா, கொடைக்கானலா, ஏற்காடா, மைசூரா, பெங்களூரா பிளான் போட்டு வச்சிருக்காங்க. பிளான் போட்டு வைத்தவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ். நோம்பு முடிஞ்ச உடனே சொல்லக்கூடிய வார்த்தை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெயின், டயர்டாயிடுச்சு. என்ன டயர்டாயிடுச்சு? இவாதம் செஞ்சு தூக்க குளிச்சு பட்டினி கிடந்து என்ன தொழுது கால் வலிச்சு ரொம்ப டயர்டாகி அந்த ஸ்ட்ரெஸ் தீக்கிறதுக்கு எங்க போறது? ஊட்டி, கொடைக்கானல். மாதத்தில் தொலைத்தவனுக்கு கிடைக்காத மனமானது எங்கே கிடைக்கும்? 13ஆம் அத்தியாயத்தில் 28வது வருஷம் அல்லாஹ் விதிக்கிறதாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டே தவிர மனித உள்ளங்கள் அமைதி அடையாது. அல்லாஹ்வுடைய வாக்கு. அப்போ நோம்பு காலம் பூரா செஞ்சு அதன் மூலமாக ஒரு ஆசுவாசம் அடையலன்னு சொன்னா வேற எங்கதான் நமக்கு ஆசுவாசம் கிடைக்கும்? மனநிலை கிடைக்கும். எல்லா நிலையும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக வாழ்ந்து இந்த உடலிலிருந்து இந்த உயிர் பறிக்கப்படக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாகவே இந்த உயிர் பறிக்கப்படக்கூடிய பக்குவத்தை வாக்கிய அறிவு ஆற்றலை சிந்தனை புத்தி
வலிமை, தாக்கத்தை, ஆய்வு, ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை, நேரத்தை, நல்ல எண்ணத்தை, சிந்தனை, வாழ்வு அனைவருக்கும் தருவானாக. இந்த உரையை முடிக்க கொடுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆசையை சொல்றேன். எனக்கான ஆசை மட்டுமல்ல, உங்களுக்குமான ஆசை. பல ஆண்டுகளாக ஷெட்டிலேயே கழித்த பல ஆண்டுகளாக தொழுகை விவாதத்தை வெயிலாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் கொஞ்சம் என்ன உலகத்தின் பார்வையிலான கொஞ்சம் சிறப்புகளை அனுபவிக்கலாம். நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஆசை மஸ்ஜித் மனாருக்கு என்று ஒரு கட்டிடம், மஸ்ஜித் மனாருக்கு என்று ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜித் மனாருக்கு என்று ஒரு மஸ்ஜித், நம்முடைய நிர்வாகத்துக்கென்று அதற்கான முயற்சி, முனைப்பு, ஈடுபாடு ஓரளவுக்கு நெருங்கி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஆசைகள், நம்முடைய கனவு, நம்முடைய எதிர்பார்ப்பு இன்ஷா அல்லாஹ் மிக விரைவாக மற்ற எல்லா பள்ளிவாசல்களையும் போலவே ஒரு கட்டிடத்தில் நாம் அல்லாஹ்வை தொடரக்கூடிய நல்ல வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதற்கான தொழில் முயற்சி எடுக்க வேண்டும். சாதாரண ஒரு 5-6 நபர்களுடைய பொறுப்பு அல்லாது நம்முடைய பொறுப்பு. சில முயற்சி செய்வோம், அதுக்கான பொருளாதாரத்தை கொடுப்போம். அதற்கான என்ன உலகத்தில் கிடைத்த அத்தனை பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய வீட்டிற்காக நான் கொடுத்தாலும் சரி, எனக்கான ஒரு மாளிகை, சொர்க்கத்தின் ஒரு மாளிகை காத்திருக்கின்றது என்ற ஆசையோடு மஸ்ஜித் மனார் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டிடத்தை உருவாக்குவதற்குண்டான எல்லா விதமான உழைப்பு, நேரம், முயற்சி, அறிவு, பொருளாதாரம் அனைத்தையும் செலவழிக்கக்கூடிய நல்ல மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவாராக. இன்ஷா அல்லாஹ் அப்படியான ஒரு கட்டிடம் மஸ்ஜித் மனார் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு அழகிய ஒழுக்கம் விவாதத்தை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு எல்லாம் அனைவருக்கும் வழங்கட்டும். அனைவருக்கும் வாழ்த்து.